செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் மத்திய அரசின் ஏகலைவா பள்ளிகள் பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு, தூத்துக்குடி மாவட்ட மை பாரத் கேந்திரா இயக்கத்தில் முதல் முறையாக மாநில இளைஞர் விருதை பெற்றுள்ள சரவணகுமார் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் மத்திய அரசின் ஏகலைவா பள்ளிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிடும் கற்கை நன்றே என்கிறார் அவ்வை மூதாட்டி. எந்த நிலை வந்தாலும் கல்வி கற்பதை நிறுத்திவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் அவ்வை மூதாட்டியின் சிந்தனைக்கு ஏற்ப மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பழங்குடியின மாணவ மாணவியரின் உயர்கல்வி கனவை பூர்த்தி செய்யும் வகையில் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த பள்ளிகளில் உருவாக்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இங்கு பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. கல்வியுடன் நீட், ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகளும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடந்த 2025ஆம் கல்வியாண்டில் 120க்கும் மேற்பட்ட ஏகலைவா பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். போட்டித் தேர்வு பயிற்சிகளின் மூலம் நாட்டின் தலை சிறந்த ஐஐடி மற்றும் எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரிகளில் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று மாணவ மாணவியர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். We are registered to ANF from class 9 to 12 to get preparation in NEET and JEE. There we are prepared at 9th to 10th. There we are prepared basically basic level to qualify the competitive exams of NEET and JEE. My aim is to clear NEET and get the best and bestest aims of India, that is AIMS Delhi, as I think. There are several classes like for preparation there are ENF classes and we have remedial and supervision classes too. There we can ask our doubts in remedial and in supervision we do self study. குண்டேகாவ், ஜக்தல்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் ஏகலைவா பள்ளிகளில் பழங்குடியினரின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகளில் மண்ணின் கலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பயிற்சி அளித்து வருகின்றனர். குண்டேகாவ் ஏகலைவா பள்ளியில் கோண்டி, ஹல்பி மொழிகளில் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்தபடி பாடல்களை பாடும் மாணவியரின் ஈடுபாடு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. எந்த உயரத்திற்கு போனாலும் நம்முடைய வேர்கள் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்து இருக்கும்போது கலாச்சாரமும் உயர்கல்வி வாய்ப்பும் பரவலாக்கப்படுகிறது. புவியியல் ரீதியாக மிக உயரத்தில் அடர்வனத்தில் அருமையான இயற்கை சூழலில் வசிக்கும் மலைவாழ் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் சமூகவியல் ரீதியாக உயரத்திற்கு செல்வதை மத்திய அரசின் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் உறுதி செய்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்ட மை பாரத் கேந்திரா இயக்கத்தில் முதல் முறையாக மாநில இளைஞர் விருதை பெற்றுள்ள சரவணகுமார் அளித்த பேட்டி எமது செய்தியாளரிடம் அளித்த சிறப்பு பேட்டி. நான் இந்த கடந்த 3 வருஷமா இந்த சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கேன். முதலா எனக்கு இளைஞர்களுக்கு ட்ரக் அபியூஸ்ல இருந்து அவங்கள மீட்டெடுத்து நம்ம கொண்டு வர்றதா நம்மளோட இது. அந்த வகையில என் பகுதியை சுற்றி இருக்க இளைஞர்களை தேடி போய் அவங்கள ட்ரக்ஸ்ல இருந்து நம்ம மீட்டெடுத்து அவங்கள குழுக்களாக உருவாக்கி அவங்கள நாங்க மை பாரத் அந்த இதுல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில ஈடுபட வைக்கிறதா செயலா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதன் மூலியமா நிறைய வீரர்கள் உருவாகி இப்போ நான் சின்ன பிளாக் லெவல் நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அவங்க ஸ்டேட் லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் கடற்கரை பகுதியில இருந்து வர்றதுனால கடற்கரை பகுதியை சுத்தம் செய்தல், அது போக இங்க உள்ள மீனவ மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுற கடலோர பகுதியில இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுற சுகாதார விழிப்புணர்வு அளிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் என்னென்னு நம்ம ஊர் பகுதியில சின்ன சின்ன கிராமத்துல இருக்க மக்களுக்கு இன்னும் தெரியாதனால அதை பத்தின ப்ரோக்ராம், அதை பத்தின விழிப்புணர்வு அவங்க ஏரியாக்கு அந்தந்த பகுதிகளுக்கு போய் அவங்களுக்கு விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம ஸ்கூல் காலேஜஸ்க்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன, அது போக ஹெல்த் அவேர்னஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை பத்தி இங்க மை பாரத்ல இருந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்துறோம், என்னென்ன கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் நடத்துறோம், இது மூலியமா என்னென்ன இன்டர் ஸ்டேட் யூத் எக்ஸ்சேஞ்ச் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து
வேற ஸ்டேட் வரைக்கும் போய் முன்னேற அளவுக்கு இங்க என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அதை பத்தி விழிப்புணர்வு அளிச்சிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை மாவட்டம்ங்கிற ஒரு ட்ரஸ்ட் 2 பேரால உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து அதுல வந்து 500க்கு மேல நபர்கள் வந்து இணைந்து ஒரு குழுவா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஸ்கூல் டிராப் அவுட் ஆன பசங்களை வந்து நம்ம வந்து அவங்கள வீடு தேடி போய் அவங்க பெற்றோருக்கு விழிப்புணர்வு அளித்து அவங்கள மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்க விலங்குகளுக்கு வந்து எதுவும் அடிபட்டு இருந்தாலோ இல்ல அது வந்து தெருவோரங்களில் தெரியறத வந்து நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணி மறுபடியும் அது அடாப்டேஷனுக்கு என்ன பண்ணணும் அதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். தூத்துக்குடியில வந்து சுகாதார விழிப்புணர்வு, ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாம் போய் பசங்களுக்கு குட் டச் பேட் டச் விழிப்புணர்வு, இலவச மருத்துவ முகாம்கள் இது எல்லாமே அமைச்சு மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அனைத்து மக்களுமே கல்வி பெறணுங்கிறது தான் என்னோட முக்கிய குறிக்கோளாக இருந்து வருது. மத்திய அரசின் உயர்கல்வி அமைச்சகம், சிறுபான்மையினர் நல அமைச்சகம் உள்ளிட்ட துறைகளால் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்கள் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இது பற்றிய செய்தி தொகுப்பு. கல்வி ஒன்றே உண்மையான மதிப்பும் உயர்வும் பெற வழிவகுக்கும். வாழ்க்கையில் வறுமை ஏற்பட்டு யாசகம் பெறும் நிலை வந்தாலும் கூட கல்வி கற்றலை தொடர்ந்து கற்க வேண்டும் என நருந்தொகை பாடலான கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்னும் வரிகள் கல்வியின் மேன்மையை உணர்த்தும். இவ்வரிகளுக்கு ஏற்ப எவ்வித காரணத்திற்காகவும் மாணவர்களின் உயர்கல்வி தடைபடக்கூடாது என்னும் நோக்கத்தில் மத்திய அரசு பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பிரதம மந்திரி உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம், பிரதமரின் உதவித்தொகை திட்டம், போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் உயர்கல்விக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டங்களால் ஏராளமான கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்பு பெற்று பயனடைந்து வருகின்றனர். திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் தூய நெஞ்ச கல்லூரியில் கடந்த ஓராண்டில் மட்டும் ரூபாய் 73 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகை கல்வி உதவித்தொகையாக மத்திய அரசின் மூலம் பெற்று 450 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் தங்களின் உயர்கல்வி கனவை நிறைவேற்ற பக்கபலமாக உள்ளது என மாணவர்கள் தெரிவித்தனர். என்னோட காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. மத்திய அரசோட உதவித்தொகை NSP ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு வந்து கிடைச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஃபீஸை வந்து நான் பே பண்ணேன். இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்த மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. என்னோட NSP ஸ்காலர்ஷிப் மூலயமா நான் என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களின் மூலமாக அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வியை உறுதி செய்து வருகிறது மத்திய அரசு. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்க சுற்றுப்புறங்களை தூய்மையாக பராமரிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயத்திற்கு நீர்ப்பாசன வசதிக்காக மட்டுமின்றி கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கவும் சூரிய சக்தி மின் உற்பத்தி உதவுவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது ஒவ்வொரு குழந்தைக்கும் சமமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் உள்ளதாக கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.